ஃப்ரெண்டு சங்கீதா இந்த ஒரு மாங்காய், அதுக்கு அடுத்தது இந்த ஒரு மாங்காய் கொடுத்தா. அந்த மாங்காயில் தான் நான் இப்போ வந்து ஒரு கிரேவி பச்சரிசி சாதம் தான் இன்றைக்கி சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். அதில் போட்டு பசைஞ்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கேன். மாம்பழம் இது வந்து அம்மா கொடுத்தாங்க, ஒரே ஒரு குட்டி மாம்பழம், அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு இதுதான். இதுவா அப்புறமா இருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டணும் வரேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு 2 ஃபேமிலிக்கு கேண்டில் வந்து கொடுத்துட்டோம். நேற்று எத்தனை கேண்டில்னு கொடுத்தோன்ட்டு கணக்கு போடலாமா? ஏன்னா இருங்க வரேன், கணக்கு போட்டு வரேன். 46 மெழுகுத்தி இது வரை வெளில போயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே நமக்கு 59 இருக்குது. ஓகேவா? இருங்க லைட் போட்டு வரேன். ஷோ 59 நன்னிடலாம். 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 73, 74, 75, 77, 78, 79 எண்ணிட்டாங்க. மொத்தம் 186. அதாவது நேற்று கொடுத்தது போக அப்புறமா இங்கே இருக்கிறது சேர்த்து, அப்புறமா என் ஃப்ரெண்டு கொடுத்தது வெள்ளை கலர் மெழுகுத்தி எங்கன்னு தெரில. அப்போனா 87, 88, 89, 90, 91, 92 நான் கரெக்டாக சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அக்யூரேட்டாக 200 மெழுகுத்தி கிட்டத்தட்ட, பெரிய மெழுகுத்தி. நம்மளாம் யார் கண்ணாக பார்த்தாலே கணக்கு போட்டுருவோம். இதெல்லாம் எனக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தது டீ லைட்டுக்கு. என் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும் நான் வந்து டீ லைட் பைத்தியம். அங்கங்கே ஏதாவது வச்சு இது பண்ணுவேன். இது எனக்கு கொடுத்தது கிஃப்டாக. இது சோப்பு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழகாக இருக்குது பாருங்கள் கேண்டில். கொடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு 2 ஃபேமிலிக்கு 3 ஃபேமிலிக்கு கொடுத்துருவோம். இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால தான் பிரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து நான் செட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 200 மெழுகு பெரிய மெழுகுவத்தி. ஓகேவா? பிரித்து வச்சுட்டேன். இப்போ நான் எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன். சில பேருக்கு 12, சில பேருக்கு 15, சில பேருக்கு 10 அப்படி தான் கொடுக்குறேன் நான். இன்றைக்கி ஒரு காலையிலே ஒரு துக்கமான செய்திங்க. என்னுடைய ஃப்ரெண்டு சுகன்யான்ட்டு, அவள் வந்து என் கூட 5th ஸ்டாண்டர்ட் வந்து படித்தா. அப்புறமா இப்போ நான் 8th தான் திரும்ப ஹைஸ்கூல் போனேன். அங்கேருந்து என் கூட +2 வரை படித்தா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா வந்து ஃப்ரைடே வந்து இறந்துருக்குறாங்க. ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அங்கேயே வந்து அப்பா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது அப்பா இறந்த பிறகு அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க. அவளுக்கு சுகர் இருந்திருக்கு. சுகர் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, சாப்பிடாம இருந்திருக்கிறா. அப்பா அந்த ஃபீலிங்கில் சாப்பிடாம இருந்திருக்கிறா. சாப்பிடாம இருந்து ஹெல்த்து வந்து இதாக இருக்குது போல். அப்புறமா அடுத்த ஒரு மறுநாளே அவளுக்கு உடம்பு சரியாமல் ஆகிட்டு வாமிட்டெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே ஊர்லேயே செஞ்சு அங்கேயே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து வடப்பள்ளியில் தான் மாமியார் வீடு, அவங்க வீடு. அங்கே போயிருக்காங்க. மண்டேவா சண்டேவா தெரில, அவள் இறந்துட்டா. எங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பொண்ணு, அவ்வளோ அன்பாக இருப்பா. சுகனி அவள் பேர். அவள் இறந்துட்டா. குழந்தை வந்து ஒரு குழந்தை ப்ரீகேஜி போகுது, ஒரு குழந்தை 4th போகுது போல். பச்சை குழந்தைங்க. என்ன பண்ணனே தெரில. காலையில் இந்த செய்தி கேட்டோன்னே ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இப்போ மணி 1:30 ஆகுது. இது வர ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒருத்தர்கிட்டையா நாங்கள் பேசிட்டு அவளை பற்றி ஃபீல் பண்ணோம். எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரிய வந்துச்சு. அப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறா, அவள் கூட ரொம்ப டச்சில் க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டு, எங்கள் ஃப்ரெண்டு ரேணு. அவகிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்ட உடனே அவள் சொன்னான் இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறமா அவங்க அம்மா கிட்ட தான் பசங்க வந்து இருக்காங்க போல். திங்கக்கிழமை அடக்கம் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அவளுக்கே நைட்டு 9 மணிக்கு தான் தெரியுமா. 9 மணிக்கு அப்புறமா கிளம்பி போயிருக்கிறா. அவள் கிளம்பி உடனே போயிருக்கிறா ஸ்பாட்டுக்கு. உடனே கிளம்பி போயிருக்கிறா வடப்பழனிக்கு. நமக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சுன்னா நான் என்ன நினச்சிருந்தேன்னா, காலைல சாம் கிட்ட சொன்னேன், இன்றைக்கி ஒரு 2 கல்யாணம் வேறு, முக்கியமான கல்யாணம் போய் ஆகணும். எங்கள் சர்ச்சில் ஒரு கல்யாணம், அப்புறமா எங்கள் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி கல்யாணம் போய் ஆகணும். அப்போ நான் சாமிகிட்ட சொன்னேன், சரி வேலைக்கு போகலன்னா பரவாயில்லங்க, 2 கல்யாணம் நீங்கள் பாருங்கள், நம்ம மொய் வைக்கணும் 2 கல்யாணத்துக்கு, அதுதான் விஷயமே. அதனால சரி நீங்கள் போயிட்டு வாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் நம்மக்கிட்ட மணி இருக்கும் அப்படி சொல்லி கிளம்புனா. இந்த நியூஸை பார்த்தோன்னே நான் சாமிகிட்ட சொன்னேன், இல்லைங்க நீங்கள் வந்து டெத்துக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொன்னேன். ரொம்ப வடப்பழனினால நான் சொன்னேன். ஏன்னா என்னால் கொஞ்சம் அவ்வளோ தூரம் வந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால. மனசு கஷ்டம் வேறு தாங்க வர முடியல. ஏற்கனவே நம்ம எத்தனை பேர் இழந்துட்டு இருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ எண்ணென்ட்டு. சிக்கனு பொரிச்சாருன்னு நினைக்கிறேன் சாமி தான் நேற்று அந்த எண்ணெய். அதிலே போட்டேன், இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு.
ரொம்ப அது கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர்கிட்ட இப்போ தான் பேசிட்டு நார்மலானோம். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம மனுஷங்க ஆடுறாங்க பாருங்கள். நம்ம என்னமோ உட்காந்து பல வருஷம் உயிரோட வாழ போகிற மாதிரி ஆட்டம்னா ஆட்டம் அப்படி ஆடுறாங்க மனுஷங்க. என்னத்த சொல்கிறது போங்க. அப்பா யாருன்னா கண்டிப்பாக வருத்தம் இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. ஆனாலும் அவள் உடம்பே பார்த்துருக்கலாம். பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க. அவள் மாத்திரையும் சாப்பிடாமே இருந்துருக்குறா. அதனால சுகர் என்ன இருக்குன்னா ஹையாக இருக்குது. அதான் பிரச்சனை. அது கொலாப்ஸ் ஆகிருக்குது. 33 வயசு தாங்க. அதாவது இந்த வருஷம்னா 33 வயசு இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். 32 வயசு தான் ஃப்ரெண்டுக்கு. அப்போ எனக்கு காலையிலேயே என்ன பண்ணணும்னு தெரில. எப்பவுமே Jan 26 நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம்ல, அப்போ வருவான்னு பார்ப்போம். வரமாட்டாங்க. இந்த வருஷமாவது இவங்கெல்லாம் கூப்பிடணும், இழுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு பொண்ணே இல்லாமல் போயிட்டா. என்ன பண்ணுறது போங்க. உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். சுகர் பேஷண்ட்டெல்லாம் கண்டிப்பாக டயட் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்பா இறந்த வருத்தம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க வீட்டில் 2 பேர் இறந்துட்டாங்க. அதுதான் தாங்க முடியல. அவளுக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி. எனக்கு தம்பி மட்டும் தான் தெரியும், அண்ணா இருக்கிறது தெரியாது. நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா? ரொம்ப சோகமாகிடுச்சு. இப்போ தான் காலையில் சாப்பாடே சாப்பிட்ற தைராய்டு மாத்திரை போட்டேன்னா போட்டுட்டு இன்னும் சாப்பிடல. மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. சாம் வேறு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு, கண்ணு மருந்து போய் ஊற்றணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா +2 வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தோம். ஹிஸ்ட்ரி குரூப் வச்சோம் நாங்கள்லாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இது நான் ரொம்ப கொலன்னு ஆக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் போட்டு சாப்பிட முடியும்ட்டு. எல்லாருமே உடம்பு நல்லா பார்த்துட்டு இருக்கிற வர பிறருக்கு நல்லது செஞ்சுட்டு அப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். நமக்கு எப்போ நம்ம என்ன நடக்கணும்னு தெரியல. கிறிஸ்டினில் சொல்லுவாங்க, எப்போவுமே ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக நம்ம இருக்கிறோமா, ஏசப்பா கிட்ட இப்போ செத்தா நம்ம பரலோகம் போயிடுவோமா, அது நமக்கு இருக்கணும். நான் எப்போவுமே சொல்லுவேன். ஏதாவது எனக்கு அப்படி ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகி நிறைய வாட்டிங்க நான் மரண தருவாயில் போயிட்டு தான் வந்திருக்கிறேன். எனக்கு அது என்னை க்ளோஸ் ஆனவங்களுக்கு என்னை பற்றி என்னுடைய ஹெல்த் பற்றி தெரியும். கரெக்டாக ஒரு 2015 இருக்கும். அப்போ நான் ரொம்ப செத்தே போயிருப்பேன், குடல் வெடிஞ்சு. அந்த மாதிரி சீரியஸ் கண்டிஷனில் தான் நான் SRM ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து என் உயிரை காப்பாற்றிட்டு வந்தது பெரிய விஷயமாகிடுச்சு. அப்போ தான் நான் இந்த கம்மல் நகைலாம் பொருத்தனை பண்ணி என்னுடைய நகைலாம் போடுறது நான் எடுத்தேன். எனக்கு மரணத்தை பற்றி பயம் கிடையாது. நம்ம சாவ போகிறோமா அப்படி அந்த சாவை பற்றி நிஜமாக சின்ன ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. அப்புறமா ரோஸு எங்கள் சித்தி எல்லாம் இறந்த பிறகு அது ஒரு விதமான ஒரு இதை கொண்டு வந்துச்சு. நம்ம இன்றைக்கி செத்தா பரலோகம் போவோமா, அதுக்காக மட்டும்தான் நம்ம கவலைப்படணும். நம்ம உயிர் வந்து செத்துட்டா நான் ஏசப்பா கிட்ட போய் சேருவேனா. நரவெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இந்த அனல்லையே என்னால் நின்று சமைக்க முடியல. அவ்வளோ வேர்த்து கொட்டுது பயங்கரமாக. தாங்க முடியல. நைட்டு தான் தலை குளித்தேன். நைட்டு ஒரு 1 மணி இருக்கும் தலை குளித்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ வெக்க தாங்க முடியாமல் 1 மணிக்கு தலை குளித்தேன் நான். அப்போது இந்த அனலே தாங்க முடியல. அந்த எரி நரகத்தில் நம்ம செத்து சாவுறதுக்கு மடிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிள் தான். நம்ம இடத்துல லவ் பண்ணுற நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ நம்ம பிறர் இடத்துலையும் அன்பாக இருக்கணும். அவ்வளோதான். இருக்கிற வரை நல்லது செஞ்சுட்டு யாருமே பற்றி குறை பேசாமல் நம்மளுடைய லைஃப்பை நல்ல விதமாகவே கொண்டு போயிட்டு உண்மையான ஆண்டவரை அறிஞ்சிட்டு நம்ம லைஃப் போனாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து நித்தியத்தில் போய் சேரும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பூமியிலே தான் ரொம்ப நாள் வந்து வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு அடுத்தது ஒரு மரணம் இருக்குது. மரணம் இருந்து நம்ம வந்து சரீரம் தான் செத்து போகுது. நம்மளுடைய ஆவி வந்து நம்ம கர்த்தர்கிட்ட போயே ஆகணும்ல. அதுக்காக நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி வாழ போகிறோன்ட்டு அதை வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும்ல. சொல்லுங்கள். ஏனும் தானும் வாழவே முடியாது. அதுதான் நான் சொல்லுவேன் சாம்கிட்ட, நீ செத்துருவோமா நீ இப்படியே இருந்தா அப்படின்னு சொல்லுவார் சாம். உடம்பு பார்க்காம இருந்தால் நீ செத்துருவோமா சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், எங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க, செத்துட்டா நான் நரகம் போயிடுவேன் பாப்பாம்மா, பரலோகம் போகணுமா அப்படி சொல்லுவேன் நான். சாவை பற்றி பயம் இல்லை, இப்போ நரகத்தில் போய் கடந்தா என்னங்க நம்மளுடைய. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எப்பவுமே போராட்டம் தான்.
போராடிக்கிட்டே இருக்கணும். நம்மளை வந்து யாராவது கேவலமாக பேசி நம்மளை துன்புறுத்தினா கூட அதை காதிலே வாங்காமல் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு அவங்கள மன்னிச்சுட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். எங்கள் லைஃப்பில் அப்படி தான். எவ்வளோ கேவலமாக எல்லாருமே பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அவங்கக்கிட்ட ஐக்கியம் வச்சுப்போமா கேட்டிங்கன்னா ஐக்கியம் வைக்கிறது கம்மி தான். என்னன்னா என்ன பேசுவோம், இது வந்து சாமுடைய பாலிசி. ஐக்கியம் வைக்க மாட்டார் சார். ஏன்னா நமக்கு திரும்ப திரும்ப காயப்பட்டுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இருந்து நம்மளை வந்து விலகிட்டு வந்துட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க செய்கிற அறியாமே அந்த தப்புக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து விட்டுறணும். நம்ம வந்து விட்டுட்டு அவங்கள மன்னிச்சிடணும். நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு யாராவது கெட்டது செய்கிறாங்க, நம்மளை வந்து பின்னாடி பேசுகிறாங்க, நம்மளை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க வந்து அறியாமல் செய்கிறாங்க. அவங்களுக்கு அதோடைய இது தெரில. ஐயோ மனுஷங்களை கஷ்டப்படுத்துறது. இன்னொன்று சொல்லணும், எப்போ வேணால் மொபைல் வந்து கட் ஆகிடும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மக்கிட்ட மொபைல் வந்து ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் எடுக்கிற வீடியோவை நான் அப்படியே பேசி போடுறேன். அப்படி உங்களை யாராவது துக்கப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய அறியாமைக்காக ஜெபம் பண்ணணும். அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். ஆண்டவர் வந்து உணர்த்தி அவங்க குணப்பட்டு மனம் திரும்பினா அவங்க கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட போவாங்க. அப்படி அவங்க முறுமுறு